guys, நான் உங்கள் ஜீவா சிஜேனே வீடியோ சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆர்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் போய்க்கலாம். யூடியூப்பில் போயிட்டோன்னே நீங்கள் என்ன ஜிமெயில் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஐக்கான் காட்டும். அந்த ஐக்கானை தொட்டு நம்ம ஜிமெயிலில் தொட்டு நம்ம ப்ளஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் ஜிமெயில் வேறு ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அது தொட்டுக்கலாம். இல்லாட்டி அந்த ஜிமெயிலே க்ரியேட் பண்ண போகிறீங்களா சேனல்னா அது தொட்டுக்கலாம். நம்ம இந்த ஜிமெயிலில் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு, நம்ம அது தொட போகிறதில்ல. கீழே பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிட்டு லோடிங் ஆகுது. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு காட்டுது. நம்ம ஃபஸ்ட் நேமில் சும்மா சிஜேன்னு கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன சேனல் வைக்க போகிறீங்களோ நேம் அதை கிளிக் பண்ணி அதை போட்டுக்குங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு லாஸ்ட் நேமில் சும்மா ஜீவான்னு போட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் மந்த்து என்ன கொடுக்குறீங்கன்னு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஜிமெயில் க்ரியேட் ஆகிரும். லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு ஜிமெயில் க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆகிடுச்சு. யூடியூப்பில் வந்து நம்ம என்ன ஐக்கான் போனோம்ல அதே வழியாக வந்துடும். உங்களுக்கு என்னென்ன ஜிமெயில் இருக்குன்னு காட்டும். நம்ம க்ரியேட் பண்ண ஜிமெயிலை தொட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வேறு நான் வச்சுருந்த ஜிமெயிலில் பண்ண போகிறனாலும் பண்ணிக்கலாம். ஜிமெயில் க்ரியேட் பண்ணதை தொட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே ஐக்கானை தொட்டு நம்ம உள்ளே போய்ட்டு யுவர் சேனல் இருக்கும். யுவர் சேனல் தொட்டுக்கிட்டோன்னா நீங்கள் எந்த நேமே வச்சுக்கிறீங்களா இல்லை வேறு நேம் வச்சுக்கிறீங்களா கேட்கும். நான் இந்த நேமே வச்சுக்கிறேன்னு கொடுத்துட்டேன். நம்ம ஜிமெயில் நேமே நீங்கள் எந்த நேம் சேனலுக்கு வைக்க போகிறீங்களோ அந்த நேம் அதில் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து எப்படி அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். யுவர் சேனல் இருக்கும். யுவர் சேனல் தொட்டுக்கிட்டோன்னா நீங்கள் எந்த நேமே வச்சுக்கிறீங்களா இல்லை வேறு நேம் வச்சுக்கிறீங்களா கேட்கும். நான் இந்த நேமே வச்சுக்கிறேன்னு கொடுத்துட்டேன். நம்ம ஜிமெயில் நேமே நீங்கள் எந்த நேம் சேனலுக்கு வைக்க போகிறீங்களோ அந்த நேம் அதில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கும் எதுவுமே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபரும் இல்லை, வியூஸும் இல்லை, எந்த வீடியோவும் போடல காட்டுது. அப்புறம் கீழே இருக்கிறது தொட்டோன்னா நம்ம வீடியோ போடுற மாரி போயிடும். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ போடுற மாரி போயிடும். நான் சும்மா ஒரு பொம்மை படத்தை தொட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பொம்மை படத்தை தொட்டுக்கிட்டேன். வீடியோ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பொம்மை படத்தை தொட்டுக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா டைட்டில் கேட்கும். டைட்டிலில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா எந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போனாலும் வீடியோ பார்த்திங்கன்னா கீழே ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் தான் இங்கே நீங்கள் போடணும். நீங்கள் என்னத்தை பற்றி போட்டிங்களோ இதுக்குள்ளே என்ன இருக்கோ ஹவு டு மேட் ஃபுட்டுன்னு போட்டிங்கன்னா ஏதாச்சும் சமையல் பற்றி போட்டிங்கன்னா ஹவு டு மேட், இப்போ பொங்கல் எப்படி செய்யுதுன்னு போட்டிங்கன்னா ஹவு டு மேட் பொங்கல் அப்படின்னு போடலாம். அப்புறம் டைட்டிலுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம், அதுனா கொடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா எல்லாத்தையும் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரைவேட் பப்ளிஷன் இருக்கும். ப்ரைவேட் நம்ம மாற்றிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா பப்ளிஷன் இருக்கும், ப்ரைவேட் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகாமல் ஃபுட்பேக் வந்துக்குங்க. அப்லோட் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப் ஸ்டூடியோன்னு ஏற்றிக்கலாம். யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் அதேமாரி ஐக்கான் இருக்கும். அது தொட்டோன்னா நீங்கள் எந்த ஜிமெயிலில் இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த ஜிமெயிலை தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோ வரும். அந்த வீடியோவை நம்ம தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் கொடுத்தது பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா ப்ரைவேட்டில் தான் இருக்குது. நம்ம ஆடியோ டேக்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆடியோ டேக்ஸில் நீங்கள் உங்கள் சேனல் இப்போ போட்டிருக்கீங்கள வீடியோ, உங்கள் வீடியோ என்னென்னா கேட்டானா வரும்னு போடணும். என்னென்ன வீடியோ நீங்கள் என்ன வீடியோ போட்டுருக்கீங்களோ
அதுக்கு ஏற்ற மாரி போடணும் டேக்ஸு. நீங்கள் என்ன அது நீங்கள் அவங்க என்ன கேட்டால் உங்களுக்கு அந்த இது வரணும் அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டு மேலே சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் வீடியோ. இப்படி தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும் வீடியோ. ஓகே guys, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.